ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் சார் டி நீ தேடி வந்தது கிடைச்சிரும் நினைக்கேன். எப்படி சொல்லுத? இந்த தாத்தாக்கு எப்படி பார்த்தாலும் 150 வயசு இருக்கும் போலுக்க. இல்ல, இந்த தாத்தாக்கு எப்படி ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கும். உங்க அம்மா அப்பா வந்துட்டு போய் மிஞ்சி போல ஒரு 25 வருஷம் இருக்குமா, அதனால நல்லாவே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல சொல்ல வந்தேன். என்னம்மா, லைப்ரரிக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அதுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உங்களை பார்த்தா புதுசா தெரியுது. ஐயா, நான் லைப்ரரிக்கு வரல, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்? அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25 இல்ல 20 to 25க்குள்ள இந்த லைப்ரரிக்கு யாரெல்லாம் வந்தாங்கங்கிற டீட்டெயில் எடுக்க முடியுமா? இந்த பொம்மிமா மகாதேவன் கேஸ் தானே? நான் சொல்லல, கண்டிப்பா இந்த தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கும்னு. ஆமா தாத்தா, அவங்கதான். அவங்க வரும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்கள உங்களுக்கு நல்லா தெரியுமா? எப்படிமா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்கலாம் ஞாபகத்துல இருக்கும்? இதே மாதிரி கேட்டுக்கிட்டு ஒரு 4-5 பேர் வந்தாச்சு. அத வச்சுதான் நான் சொன்னேன். 4-5 பேர் வந்தாங்களா? இத முத ஆரம்பிச்சு வச்சது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு தம்பி வந்து விசாரிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, வரிசைக்கு ஒருத்தரா கேட்டுட்டு வரீங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா அப்பா கேட்டு யார் வந்தா? ஒரு பையன் கேட்டுட்டு வந்துச்சு. நான் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டேன். அந்த தம்பியே எல்லாத்தையும் வாங்கிட்டும் போயிட்டு. அது யார்ட்டி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போனது? தாத்தா, அவங்க எப்படி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு தானே உள்ள வந்திருப்பாங்க. அந்த கையெழுத்தெல்லாம் நான் பார்க்கணும் தாத்தா. ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம தசவல கடை வச்சிருக்காவல தம்பி, அந்த தம்பி பேரு கூட கிங்ஸ்னு. அந்த பையன் பேரு செம்புலிங்கம் இல்ல? ஆமாமா, செம்பலிங்கண்ணா. அந்த தம்பி வந்து வாங்க வந்துச்சு. அப்போ தேடி பார்த்தேன், பார்த்துக்க ஒன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பையன் கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ அவங்களும் வந்து கேட்டுச்சு. அப்பவும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இங்க இருந்து அந்த எவிடன்ஸையே காணலம்மா. எவிடன்ஸையே காணலையா? என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த எவிடன்ஸே இல்லாத அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போனது யாருன்னே தெரியல. உனக்கு முன்னாடியே இங்க 4-5 பேர் கேட்டு வந்தாங்க. அவங்களும் எல்லாம் தேடி பார்த்தாங்க, கிடைக்கலம்மா. அவங்க வந்த வருஷத்துக்கான ஃபைல மட்டும் காணல, மத்த எல்லா ஃபைலும் இருக்குது. வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்குமா தாத்தா, அவங்க வந்துட்டு போனதுக்கான அடையாளம்? ஒருவேளை அவங்க ஏதாவது புக்குக்கு பத்தி படிச்சிருந்து அந்த புக்குக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் வச்சுட்டு போனாதான் உண்டு. அதையும் அந்த கிங்ஸின் தம்பியா, அந்த செம்புலிங்க தம்பி, அத ஃபுல்லா உட்காந்து ஒரு 4 ஃபுல்லா பரட்டி பார்த்துச்சு. ஒன்னும் கிடைக்கல. அவன் கிடைச்சாலும் கிடைக்கலன்னு தானே சொல்லுவான். அப்போ எவிடன்ஸ் புல்லும் பையவளை தூக்கிட்டான். சரிங்க தாத்தா. சரிம்மா, லைப்ரரிக்கு ஆட்கள் வர நேரம், கொஞ்சம் அமைதியெல்லாம் இருங்க. நான் அதான் சொன்னேன், கிங்ஸன் தேடாமையா இருந்திருப்ப. அவன் மூலக்காரன், இங்கெல்லாம் வராமலாம் இருந்திருப்பான். அது சரிட்டி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்க. அப்பவுமே திருட்டு போனது யாரு? அதுவும் யாரோ வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் திருட்டு போயிருக்குது. அப்போ யாரோ முதல்ல விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை தெரிஞ்ச எதிரி தான் மட்டும் தூக்கிட்டு போயிருக்கணும். இப்போ நான் எங்க அம்மா அப்பாவை நான் எப்படி தாண்டி கண்டுபிடிக்க? சத்தியமா சொல்றேன், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எங்க பாரு, கிங்ஸ் உன் மேல உசுரையே வச்சிருக்கான். அவன் இன்னுமா ஏதாவது தேடாம இருக்கான்? சொல்லு பாப்பா. கிங்ஸே உனக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன். இது கூடவா முயற்சி பண்ணாம இருந்திருப்பான்? அவங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்காதனாலதான் அமைதியில இருக்காங்க.
இல்ல கிடைக்காதனால அமைதியா இருக்காங்களா இல்ல பயவுளி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும் தெரியல. நான் கிங்ஸனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி என் அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எங்க அம்மா அப்பா சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அரண்மனையில இருக்கிற பார்த்தா உனக்கு உங்க அப்பா மாதிரி தோணலையா? சத்தியமா தோணல. என்ன விஷயம் சொல்ற? ஆமாட்டி, எனக்கு சத்தியமா தோணல. எனக்கு அவர் அப்பானே தோணல. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு பொண்ணை தான் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி என் அப்பாவா இருக்க முடியும்? மகாதேவன் பொண்ணு நான் உசோடு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணை தான் பொண்ணுன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கவரை நான் எப்படி அப்பான்னு நம்ப முடியும்? இங்க பாரு, ஒருவேளை அவர் என் சித்தப்பா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. என்ன சொல்லுத? சத்தியமா சொல்றேன், அவரும் என் சித்தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தானாட்டம் தன் தச அடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல. இங்க பாரு, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இருப்பாங்க, சரிதான். அண்ணன் வசதியா இருந்தாலும் இல்ல தம்பி வசதியா இருந்தாலும் ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும். அண்ணன் நல்லா இருக்கானே அப்படின்னு சின்ன கோபங்கள் தாபங்கள் வரதான் செய்யும். ஆனா அந்த குடும்பத்தை அழிக்கிற அளவுக்கு எந்த அண்ணன் தம்பிக்கும் என்ன வராது. அதையும் மீறி ஒருத்தனுக்கு வரதா இருந்தா அவன் மனுஷனே இல்ல, அவன் மிருகம். அவனுக்கு பின்னாடி யாரா தூண்டலின் பேரு தான் அதையும் அவன் செய்யணும். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்க சித்தப்பாவோட சித்தி அந்த மாதிரி கேரக்டர் இல்ல. என்ன சொல்ற? எங்க சித்தி ஒரு அப்பாவி பொண்ணுதானே. அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் கொடூரமானவங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா கூட அவங்க நல்லா பழகிருக்காங்க. எங்க அம்மா பழகிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா நல்லவங்களா தான் இருந்திருக்கணும். அதனால தன் புருஷங்களை தூண்டி விட்டு அண்ணன் குடும்பத்தை அழிங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க கல்லஞ்சக்காரங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன், அவர் என் சித்தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவங்க எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எங்க சித்தப்பா ஊமைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதை வச்சு சொல்ற? சத்தியமா என் சித்தப்பா ஊமைதான். ஏன்னா எங்க அப்பா நல்லா படிச்சிருக்காரு, எங்க சித்தப்பாவும் படிச்சிருக்காரு. ஆனா அவர் ஃபாரின்லாம் போகவே இல்லை. ஆனா எங்க அப்பா ஃபுல்லா ஃபாரின்ல படிச்சிருக்காரு, ஃபுல்லா ஃபாரின்ல தான் இருந்திருக்காரு. அது ஏன்னு விசாரிக்கும் போதுதான் அவருக்கு பேச்சு திறமை இல்லாதனாலதான் அவர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போகாம இருந்திருக்காரு. மற்றபடி படிப்புல எல்லாம் எல்லாமே அவர் இங்கதான் படிச்சிருக்காரு. ஆனா இங்க இருக்கிறவரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறதா சொல்றாங்க. அது எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்ல, என் சித்தப்பாக்கு ரொம்ப தாழ் மனப்பான்மை இருந்திருக்கு. இல்லனா எதுக்கு எங்க சித்தியை கல்யாணம் பண்ணணும்? புரியலையே. எங்க சித்தி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. தனக்கு குறை இருக்கனாலதான் அவங்களுக்கு ஈக்குவலா அரண்மனை சைடே போய் பொண்ணு பார்க்காம மிடில் கிளாஸ் ஃபேமிலில போய் பொண்ணு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கொஞ்சம் விசாரிச்சேன். சரி, அப்போ இங்க இருக்கிறவர் யாரு? அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஒருவேளை என் தாத்தாவுக்கு 2 மனைவி இருந்திருந்தா? நீ என்னடி இப்படி யோசிக்கிற? என் யூகம் கரெக்டா இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியுது. சத்தியமா சொல்றேன், எங்க தாத்தாவுக்கு 2 ஒய்ஃப் இருந்திருக்கு. அது ஒண்ணு வெளியில தெரியாம இருந்திருக்கு. அவங்களுக்கு பிறந்த பையனா தான் இருக்க வாய்ப்பு. இப்ப எங்க தாத்தா பிள்ளைங்கும் போது முகச்சாடை எல்லாத்துக்கும் ஒண்ணு போல தானே வரணும். அவங்களுக்கு கூட நம்மளால சரிசமா அரண்மனையில வாழ முடியலையே, சரிசமா நம்மளால ஆட்சி பண்ண முடியலையேங்கிற ஆதங்கமும் கோபமும் இருந்திருக்கோம்ல. இப்போ எங்க தாத்தாக்கு மனைவி பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதையும் மீறி ஒருத்தவங்க எங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அப்போ நிச்சயமா அவங்க ஒண்ணு சொத்துக்காக கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல தனக்கு யாருமே இல்ல ஒரு குடும்பம் கிடைச்சா போதும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்படிதானே? ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன, மூத்த மனைவி பிள்ளைங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, படிப்பு அந்தஸ்து பதவின்னு எல்லாம் கிடைக்க, தான் பிள்ளைக்கு எதுவுமே கிடைக்கலன்னு அந்த மகனுக்கு விஷத்தை ஊட்டி ஊட்டி கூட வளர்த்துருக்கலாம்ல, வன்மத்தை சொல்லி கொடுத்து கூட வளர்த்துருக்கலாம்ல, உனக்கும் அது கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கலாமே. அதனால கூட அவங்க அப்படி மாறிக்கலாம்ல. அதெல்லாம் சரிதான். அப்போ உங்க சித்தப்பா எங்க போனாரு? நல்ல கம்பீரமா வீர சூரனா இருந்த எங்க அப்பாவையே இல்லாம பண்ணினவங்களுக்கு எங்க சித்தப்பா ஏமாத்துறோம் டி. எல்லாரையும் நினைச்சிட்டு இந்த அரண்மனையை பிடிச்சுக்கிட்டாங்கல்ல, இப்படி கூட அந்த அரண்மனையை பிடிச்சிருக்கலாம்ல. இது எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுவ? உங்க தாத்தாக்கு 2 ஒய்ஃப் இருந்ததை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவ? உங்க தாத்தா நான் உசோடையா இருக்காரு. உங்க தாத்தாக்கு 2 ஒய்ஃப் இருந்ததை நீ கன்ஃபார்ம் பண்ணணுமே. ஆமால. இங்க பாரு, என் தாத்தா 2வது கல்யாணம் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா அந்த மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருந்திருக்க மாட்டாரு. வசதி வாய்ப்பு உள்ளவர் தானே. இன்னொன்னு எல்லாம் கொடுக்கன்னு சொல்லி தானே வாக்கு பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த சொத்து பத்திரம் எங்கேயாவது என் தாத்தா பேர் இருக்கான்னு பாக்கணும். புரியலட்டி எனக்கு. ஐயோ, எங்க தாத்தா பேரு வெள்ளக்கண்டு. எப்படி இந்த ஏரியால தோட்டம் துறவி வீடு வாசல் ஏதாவது ஒரு பத்திரத்துல வெள்ளக்கண்ணுன்னு இருக்கான்னு நம்ம தேடணும். அடா சக்கனானா, அதாவது அரண்மனைக்கு சொந்தமான சொத்துல வெள்ளக்கண் பேர் இருக்குது பெரிய விஷயம் இல்ல. தெரியல, அதாவது அரண்மனைக்கு சொந்தம் இல்லாதவங்க கிட்ட எங்க தாத்தாவோட பேர்ல சொத்து சுகம் இருக்கான்னு நம்ம முத தேடணும். அது எப்படி? அது ரொம்ப ஈஸிடி. பத்திர ஆபீஸ்க்கு போனா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். உன் மூளை இருக்கு பாரு.
என்ன வெளிநாட்டுல சொத்து எடுத்துக்க போறாங்க? எப்படி இதே ஏரியால தானே வயக்காட்டு தோட்டம் துறவுன்னு அதுல எடுத்து கொடுத்துருப்பாரு ரெண்டாவது மனைவிக்கு. கரெக்ட் தான். ஒருவேளை உங்க தாத்தா கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேற யாருக்கா வித்திருந்தா அது கூமட்ட எத்தனை பத்தம் மாறினாலும் பேர் மாறாது. இன்னாரு இன்னார்கிட்ட இருந்து வாங்கினதுன்னு சொல்லி ஒரு லிஸ்டே வந்துரும். எத்தனை தலைமுறை மாறி இருக்குங்க? 25 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் கை இந்த சொத்து மாறி இருக்குங்க? மிஞ்சி போன ஒரு 3 பேரு தாராளமா கண்டுபிடிச்சலாண்டி. இப்ப நம்ம நேரா பத்திர ஆபீஸ்க்கு போறோம். ஓகே கிங்ஸ் உன்னை தேடிட்டு கிடப்பா மாட்டே. இன்னும் நம்பிட்டு இருக்காங்க பாரு. நான் சொல்லும் போதே நான் கோயிலுக்கு போலன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமே இப்படி வந்த ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. அது என் மேல உள்ள நம்பிக்கை. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்களே தவிர நான் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. சரி எப்படி நான் காலையில தேடி வருவாங்க. நான் அதுக்குள்ள பத்திர ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம சில டீட்டெயில் எடுத்துட்டு வந்துடலாம் வா. எனக்கு ஒரு சந்தேகடி, உங்க அப்பா அம்மா வீரன் தானே? ஆமா. அப்பேற்பட்டவரை எப்படி அவங்க கொண்டு இருக்க முடியும்? என்னைக்குமே எந்த வீரனையும் நேருக்கு நேர கொண்டுதான் சரித்திரமே இல்லை. ஒரு வீரனை கொல்லதா இருந்தா அவனை தந்திரத்தாலும் முதுகுக்கு பின்னாடி தான் கொல்ல முடியும். ஒரு நல்லவனையும் ஒரு வீரனையும் நேருக்கு நேரா யாராலையும் சாகடிக்க முடியாது. எப்பேற்பட்ட நல்லவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் அவன் மரணம் அடைஞ்சிருக்கானா அவன் முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒன்னு குத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சூழ்ச்சில தான் எங்க அப்பா மாட்டியிருக்கானா. ஒருவேளை உங்க அப்பா உசுரோட இருந்தா என்னடி சொல்ற? எங்க அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மிஞ்சி போனா இப்போ உங்க அப்பாக்கு 50 வயசு தாண்டி இருக்கும். கிட்டத்தட்ட அவர் தடகாத்தம்மா வாலிப தோட்டத்துல தான் இருக்கணும். ஒருவேளை தந்திரமா எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருந்தாருன்னா நீ சொன்ன மாதிரி இருந்தா சத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சொல்ல முடியாதுடி. ஒருவேளை உங்க அப்பா வீரரு, அது மட்டும் இல்ல புத்திசாலி, அதனால சொன்னேன். ஒருவேளை எங்கேயாவது இருக்கலாம்ல. அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. என்னங்க எதுக்குங்க அழறீங்க? என் உசுரா உனக்கு வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனடி. உசுர வேணும்னா நான் கொடுத்துருப்பேனடி. ஏண்டி காதல் பேரை சொல்லி பாசங்க பேர்ல ஏண்டி இப்படி நடந்துகிட்ட? நீ இதை உண்மையா தரதுக்கும் உண்மையா வந்து கட்டி பிடிக்கிறதுக்கும் நீ என்ன கொல்ல வந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாமலாடி நான் இருக்கேன். ஏண்டி காதலுங்க பேர இப்படி பண்ற? ஏண்டி நம்பிக்கை இழக்க வைக்கிற? உன் மேல எப்படி நான் நம்பிக்கை வைப்பேன்? உங்களுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமானவ இல்லை. அதுக்காக உங்களை தவிர வேற யாரும் என்னாலும் நேசிக்க தெரியாது. ஆமா, கொல்லதான் வந்தேன், இல்லைன்னு சொல்லல. சொல்லல அப்படி. ஆனா சத்தியமா கடைசி உங்க கூட வாழ்ந்துட்டு போயிருந்தா வந்தேன். என்னடி சொல்ற? கடைசி உங்க கூட வாழ்ந்துருந்தா வந்தேன். ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ண? என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. ஆனா சத்தியமா நான் உங்களை கொல்லதுக்கு வரல. என்ன உளர்ற? இல்ல, சத்தியமா நான் உங்களை கொல்லதுக்கு வரல. கடைசியா வாழ்ந்துட்டு போனேன்னு தான் வந்தேன். என்னடி உளர்ற? ஏன் எதுக்கு? சரி ஒதுங்க வா. எந்தி வேண்டாம், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இனி வராது. கிறுக்கி மாதிரி பேசாத. எந்தி ஒரே ஒரு வாட்டி உங்க கூட வாழ்ந்துட்டு போயிருந்தா நான் வந்தேன்.
நான் இருக்கிற போய் தானே என்ன பகடக்காயா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு. யாரோ ஒருத்தங்கள என்னால முடியாது, யாரோ ஒருத்தங்களுக்கு இறையாகிறதுக்கு என்னால முடியாது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாழ்ந்துட்டு போயிருந்தா வந்தேன் கவிதை. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இப்ப யாரையும் காட்டி கொடுக்க முடியாது முடியாது. என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் கூட வந்து இரு. அதுவும் முடியாது. அப்படி ஒண்ணு இருந்ததா நான் எப்பவுமே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். என்ன மீறி உன்னை எவனும் தொட முடியாது. இங்க பாரு, உன்னை காப்பாற்ற முடியாத அளவுக்கு நான் கோலையே இல்லை. அப்படிலாம் என்ன எவனும் கொல்ல முடியாது. என்ன மாதிரி பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கேட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்ன சொல்றீங்க? நீ கேட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டான். கிங்ஸ் என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவன் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கண்காணிப்பான். அவன் சும்மா எல்லாம் இருக்க மாட்டான். உன்னை காதலிக்கும் போதே உன்னை காப்பாற்ற முடியுங்கிற தைரியத்துல தான் உன்னை காதலிச்சேன். எனக்கு என் காதல் மேல எப்பவும் நம்பிக்கை. கடைசி வரைக்கும் ஒன்னா வாழுவோம், சந்தோஷமா இருப்பவங்க நம்பிக்கையில தாண்டி உன்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டது. எப்படி நீ தான் என் பொண்ணாட்டிங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்கிட்டது. அதுக்கெல்லாம் தைரியம் இல்லாம நான் உன்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறத அப்புறம் உன்னை சாக விட்டுருவேண்ணா. உன்னை சுத்தி என்ன நடக்கு, நீ எப்படி இருக்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னை எப்படி பகடக்காயா பயன்படுத்துறாங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும். சரி, உங்க அம்மா கூப்பிட்டு வந்துரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா வந்திருப்பேன். அந்த வாய்ப்பை என்கிட்ட நீ எடுத்துட்டாங்களே. என்ன சொல்ற? என்ன மிரட்டுறது எங்க அம்மாவை வச்சுதான். எங்க அம்மா முழுசு இப்ப அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. எங்க அம்மாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எங்க அம்மா உசுரோட இருக்கணும்னா நான் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு வேற வழி இல்லை. அதான் எனக்கு உங்க கூட வாழ்ந்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஏண்டி இப்படி பேசுற? உங்ககிட்ட நான் கடைசியா கேட்கிறேன், நான் உங்களுக்கு சொந்த மகன். முட்டாள் மாதிரி நடந்துக்கூடாது. பாரு, அதுக்கு நான் காலம் வரும். சந்தோஷமா முறைப்படி கணவன் மனைவியா சத்தியமா ஒண்ணு சேர்வோண்டி. எங்க அப்பா குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஜேபி டீச்சருக்கு நடந்தது எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்னது ரெபி டீச்சரா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ரெபி டீச்சர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா பொண்ணுதான். என்ன சொல்ற? உங்க அப்பா பொண்ணா? ஆமா, அவங்க அப்படி ஒரு பொண்ணு இதுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு எனக்கும் அதே நிலைமை தானே. அதான் ஒரு வாட்டி உன் கூட வாழ்ந்துன்னு வந்தேன். எனக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு நடந்தது எனக்கும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்தது? என்ன சொல்ற? எனக்கு புரியல. அவங்க ஒருத்தங்களை விரும்பி இருக்காங்க. அதை பிடிக்காதனால ஒரு மிருகத்துக்கு இரையாக்கிட்டாங்க. அதாவது அவங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்குங்க. சத்தியமா அவங்கள மாதிரி நான் வச்சுக்கிட மாட்டேன். எனக்கு கொலலாம் நடுங்குது. அப்பெல்லாம் உன்னை விட மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? கிங்ஸ் உன்னை எப்பவும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணியிருக்கா. அப்பெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. நீங்க வரதையே கணிச்சவன் உனக்கு ஏதாவது ஆபத்து நான் கணிக்க மாட்டானா? என்ன சொல்றீங்க? நீங்க பாரு, நான் அவன் தம்பி, அவன் உசரு. நீ ஏன் சொத்து எப்படி விட்டுருவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும். நான் உன்னை உசுப்புசரா காதலிக்கிறேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன் சொத்த எப்படி அவன் பாதுகாக்காம இருப்பான்? நீ வரும்போதே அவன் வரா, ஆனா சரியில்லாம வரான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுனா நான் நீ என்ன ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ இப்படி வருவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடி. சரி, அதை விட அந்த ரெபி டீச்சர் யாரை விரும்புனாங்க? ஐயோ, எப்படி சொல்ல? இவங்க அண்ணனை தான் விரும்பினாங்கன்னு எப்படி சொல்ல? எனக்கு தெரியாது. இதை மட்டும் தான் எங்க அம்மா சொன்னாங்க. சொல்ல, யார விரும்புனாங்க? எப்படி எனக்கு தெரியும்? அதான் 4-5 வருஷம் தாண்டி இருக்குமே. சத்தியமா தெரியாதா? சத்தியமா தெரியாது. சரி, இப்போ அந்த ரெபி டீச்சருக்கு என்னாச்சு? அவங்க உசுரோட இல்ல. சொல்ற? நாய்க்கு இலையாக்கிட்டானுங்க படுப்பாவி பயிலுக. ஆனா அவங்க அதுக்கப்புறம் 1 வருஷம் உசுரோட இருந்திருக்காங்க. என்ன சொல்ற? அதான் அந்த மிருகத்துக்கு இரையாக்குனதுக்கு அப்புறம் அவங்க 1 வருஷம் உசுரோட இருந்திருக்காங்க. அவங்க எங்க இருந்தாங்க? அதான் எங்க நாய் பண்ணை இருக்குதே, அங்கதான். நாய் பண்ணையா? ஆமா, அந்த நாய் பண்ணையில தான் 1 வருஷம் அவங்க இருந்திருக்காங்க. என்னடி ஒரே கொடூரமா சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, ஆனா 1 வருஷம் அவங்க இருந்திருக்காங்க. எப்படின்னு தெரியாது. சரி,
நீ உள்ள போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்ண வீட்டுக்கு போகணும். என்ன? உன்னை உள்ள போ சொன்னேன், உள்ள போ. இல்ல, எங்க அம்மா ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் போறேன். உள்ள போடி, நான் பாத்துக்கிறேன். இல்ல, பயப்படாதீங்க. அவங்க வேலை முடிகிற வரைக்கும் என்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன கொஞ்சம் கொடுமைப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். வேண்டாண்டி, வேண்டாம், சொன்னா கேளு. இதை கஷ்டப்படுத்தாத, நீ வீட்டுக்குள்ள போ. எங்க அம்மாவை எங்க அப்பாவோட மூத்த சம்சாரம் இல்ல, எப்படிலாம் அடிப்பாங்க தெரியுமா? ஐயோ, சரி, கூடி சீக்கிரம் இதுக்கான முடிவை நான் கட்டுறேன், சரியா? நம்பிக்கையோட போ. சரி, நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன். சரி. அந்த நாய் பண்ணல எத்தனை பேர் காவலுக்கு இருக்கான்? அவன் நாயவே காவலுக்கு தான் வச்சிருக்கான். அதான் உள்ள நுழையதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது உள்ள எப்படி போகும்னு எனக்கு தெரியும். எப்படின்னு ஈஸியே போயிட்டு வந்திருக்கா, என்னால போக முடியாதா? ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆமாடா, ஈசை 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பண்ணைக்குள்ள போயிட்டு வந்திருக்கா. இவன் இப்போ நாய் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நானும் இசையும் ஒரு வாட்டி வெளியில போயிட்டு வந்திருந்தேன். அப்போ அது வழியா போகும்போது அவதான் சொன்னான், இந்த பண்ணைக்குள்ள நான் போயிட்டு வந்திருக்கேன்னு. நான் எப்போ போனேன்னு கேட்டேன். +2 படிக்கும் போது போனேன்னு சொன்னா. அது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னது. ஆனா இப்ப இவ சொல்றதும் அவ சொல்றதும் பார்த்தா ஏதோ கனெக்ட் ஆகுதுடா. உள்ள போனா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும், சீக்கிரம் கிளம்பு. ஆனா அவனு விதவிதமா போட்டி நாய்களை போட்டு வந்துட்டு நடக்கானுங்க. உள்ள எப்படி போகணும்னு எனக்கு தெரியும், நீ வா. எப்படி சொல்றேன்னு, உள்ள எப்படி போகணுங்கிற ஐடியாவை அன்னைக்கு இசைதான் எனக்கு கொடுத்தா. அவ கொடுத்தாளா? உனக்கு வந்து சந்தேகம் தான் எனக்கும் வந்தது. அப்படிதான் அவகிட்டையும் கேட்டேன். ஏன்னா அவன் குட்டி நாய்கள் எல்லாம் போட்டு வளர்க்கான்னு எனக்கு தெரியுமே. இதுக்குள்ள எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்டேன். இங்கோடி போனாதான் நாய் கடிக்கும், இன்னொரு வழி இருக்குது, அங்கோடி போகலான்னு ஒரு வழி எனக்கு காட்டுனா பாரு. என்னன்னு சொல்ற, இவன் எதுக்குன்னு அங்க போயிட்டு வரணும்? அதுக்கு எனக்கு விட கிடைக்கல. இப்ப உள்ள போயிட்டு வந்தா தெரிஞ்சிடும், சீக்கிரம் வா. கிங்ஸே, எதிரி முதல் யாருன்னு கண்டுபிடிடா. இப்ப நீ எதுக்கு மூச்சு வர? உன்னை வீட்டுக்குள்ள தானே இருக்க சொன்னேன். கொஞ்சம் தாண்டா வெளியில போயிட்டு வரலான்னு போனேன், எவனே தெரியல. நாய் வச்சு வரட்டுடா. நாய் வச்சு வரட்டுங்களா? அதுவா போட்டி நாய். மனுஷன் கிட்ட சண்டை போடலாம், போட்டி நாய் கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? எல்லா நேரம் காரை தேவிட்டு கொண்டு வந்தா டக்குனு ஏறிட்டு வந்துட்டேன். இல்லன்னா சரி, எனக்கு கிருத்தே பிடிக்கடா. சரி, ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரம் வா. எங்க? நாய் பண்ணைக்கு. ஏய், என்ன விளையாடுறீங்களா? மனுஷன் கிட்ட சண்டை போடலாம், நாய் கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? வேற வழி இருக்குது, சீக்கிரம் வா. உன்னை நாய் வச்சு வரணும் எவனு கண்டுபிடிக்கணும்ல, வா. வேற யாரு? ஏய், அவன் தாவிதெல்லாம் இல்லையாண்டா. என்னடா சொல்ற? இப்பதாண்டா கண்டுபிடிச்சேன். அதுக்கு தான் பையன் என்ன வரட்டுறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய், அவன் தனசேகரான்டா. சும்மா ஆள் மாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். தான் யாருன்னு வெளியில தெரியக்கூடாதுக்காக அவன் பேசுற பேர் இது. அவன் பேர் தனசேகர். அவனுக்கு வட்ட பேரும் உண்டா, நாய் சேகர். நாய் பண்ணலாம் வச்சிருக்கானா. அவன் இந்த பேர் மாத்தினது 2ஆம் மனைவியை கட்டினதுக்கு அப்புறம் தான். அவன் மூத்த பொண்டாட்டிக்கு பண்ணையார்பட்டி தான். அதாவது நம்ம அத்தை ஊரு, எங்க அம்மா பிறந்த ஊரு. எங்கேயோ ஏதோ ஜாயிண்ட் ஆகுது, என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச உண்மை அதுதான். அவன் தனசேகர் பொண்டாட்டிக்கு பண்ணையார்பட்டி, அவளுக்கும் இந்த பண்ணையார்பட்டி அரமணிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப இசை எதுக்கு பத்திராபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கா? அவங்க அப்பா தெரிய அழைச்சிக்கிட்டு இருக்கா. ஆள் அனுப்பியிருக்க பின்னாடி ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க? அந்த நாய் பின்னாடிதான் போய்கிட்டு இருக்கு. இல்ல, காவலுக்கு முக்கியமான ஆள் இருக்குது, பயப்படவே வேண்டாம். யாரு? அவளுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்கிடுவாங்க, நீ வா. உங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியலடா. ஏண்டா, அப்ப எனக்கு என்ன நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? டேவிட் சும்மாவா கார் எடுத்துட்டு வந்தா? அதெல்லாம் கண்காணிச்சுலாம் அனுப்புனு, வா. நானும் நினைச்சேன், இந்த இடத்துக்கு எப்படா டேவிட் காரை கொண்டு வந்தானே. அப்போ ஏற்பாடு தானே. 5 நிமிஷம் லேட்டா வந்தா அது என் தொடக்கறியெல்லாம் பிச்சு எடுத்துக்கேமாடா. நீ போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் ஒரு ரூம்ல தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். சந்தேகத்துல எட்டி பார்த்தேன், பார்த்தா கரெக்டா இருக்குது. அப்ப இவரே மாதிரி ஒருத்த இப்ப கார்ல புள்ளியோட போச்சு. அது 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 எதுக்கு உனக்கு? சீக்கிரம் வா. அப்ப அது கவின் இல்லையா? நீ வா. இங்க என்ன தண்டை நடக்குது? இங்க ராஜ்யத்தை அமைக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. தந்திர புத்தி ஏகப்பட்டது இருக்கணும். நீ எப்படிடா மும்பைல ததவா இருக்க? டேய், அங்க எவனும் முதலுக்கு பின்னாடி குத்துறடா. இங்கதானே ரொம்ப குத்துறானுங்க. அங்க நேருக்கு நேரம் மோதுறானுங்க. ஈஸியா ததவா ஃபார்ம் ஆயிட்டேன். முதுகுல குத்துனா எப்படா முடியும்? முதுகுல குத்துனாலும் குத்துனவனை குத்திட்டு தாண்டா நம்ம சாகணும். அதுக்கு முன்னாடி சாகப்படாது. டேய், என்னடா நாய் நம்மளையே பாக்குதே. ஆடாவாசியமா போ, ஒண்ணும் செய்யாது, போய்கிட்டே இரு. எங்கடா போறான்? டேய், பேச்சு கொடுக்காத. நம்ம பேசுனது குலைக்கும், குலைச்சதுன்னா அவனுக்கு இன்ஃபார்ம் போயிடும். போய்கிட்டே இரு. நான் சொல்ற வழியை மட்டும் போ. இங்கதான் நாய் கம்மி. மெயின் ரோட்ட போனன்னு வச்சுக்க, ஏன் கொதையிடும். சத்த கட்டாம போ. இவனு கூட வந்திருக்கேன், எதுவும் ஆகாது. இருந்தாலும் நாயை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. நாங்க இருக்கோம், போய்கிட்டே இரு.
ஆனாலும் மாட்டு தைரியம் தான்டா உங்களுக்கெல்லாம். டேய், ஆனா உங்க தைரியம் எவனுக்கும் வராடா. எப்படா இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க? ஷ், போய்கிட்டே இரு. சப்பா, டேய், கடிக்க வர மாதிரியே நிக்கடா. இவன் கிட்ட சிக்கிறவங்க எதுக்கு ஆதாரமே இல்லாம போறாங்க தெரியுமா? இந்த நாய்களுக்கு தண்டை அவன் இரையாக்குறான். அவனை சத்தியமா சொல்றேன்டா, அவன் சாவல என் கையால தான் இருக்கணும். அதுக்குதான் நாங்க இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கோம் மக்கள். அவன் சாவல எங்க கையில தான். டேய், இது ஒரு வாய்ப்பை என்ன கொடுங்கடா, நான் பாட்டுக்கு முன்னைக்கு போயிடுறேன். அவன் சாவு என் கையில தான்டா இருக்கணும். அதெல்லாம் நிறைய ஒரு சாவுங்க காத்துக்கிட்டு இருக்கு. அவன் மட்டும் இல்லடா, இங்க நிறைய வில்லங்க இருக்கானுங்க. ஒவ்வொன்னா உனக்கு தெரிய வரும். போய்கிட்டே. டேய், அவன் வில்லனே கிடையாது, அவனுக்கும் மேல ஒரு வில்லன் இருக்கான். அவன் யாருன்னு தெரிஞ்சதான் உனக்கு அவ்வளவுதான். போதும்டா, இருக்க வில்லன்களே நம்மளை படுத்துற பாடு பத்தாதே. எப்படா சமாளிக்கிறீங்க? எனக்கு மும்பைல கூட அப்பப்ப ரெஸ்ட் கிடைச்சது. இங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், ரெஸ்ட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் கேட்க, இசையை எப்படி தனியா விட்டுருக்க? யார் பாதுகாக்கணுமோ அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த தைரியத்தை தான் அண்ணன் இருக்கான். ஏன் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். வா. கவி, அவனை மடக்கி தூக்கு. டேய், இங்க வா. ஒண்ணுதா, இங்க வா. யார் நீங்க? எப்படி பண்ணிக்கலாம் வந்தீங்க? யாரு யாரு நீங்க? நாய் சேகர், தனசேகர் தான். பண்ணையை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புனாரு. அப்போ ஒரிஜினல் பேரை சொல்றாங்க. அப்போ ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க தான். வாங்க வாங்க, சுத்தி பாருங்க சுத்தி பாருங்க. தனசேகர் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம். பண்ணையை போய் பார்த்துட்டு வாங்க, நேரம் போகணும்னு சொன்னாங்க. அதான் பண்ணையெல்லாம் பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? தனசேகர் ஐயாவா? சரி சரி சரி. பாத்தேன்னு அப்போ ஒரிஜினல் பேரை சொன்னாதான் இவங்க உள்ள விடுறானுங்க. அப்படின்னா இந்த பேரை சொன்னா உள்ள வரலாம் போலுக்கு. கேக்குறேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன பாத்திருக்கீங்களா? நான் உங்களை பாத்திருக்கேனா? பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்திருந்தேன். அப்போ கூட ஒரு பொண்ணு இருந்தது. கரெக்டா சொல்லுதாப்ல. அப்ப நீங்க வந்திருந்தீங்களா? ஆமா, நீங்க இங்க இருந்தீங்களா? நான் வந்திருந்தேன். ஆமா. ஐயாவுக்கு அப்ப எல்லாம் தெரியுமா? ஆமா, தெரிஞ்ச போய் தானே கேக்குறாரு. அந்த பொண்ணு எங்க? அது எங்க உசோட இருக்கும்? அதான் இறையாயிட்டேன். என்ன சொல்றாங்க? என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க விடுங்க. என்ன சொல்றீங்க? அதான் அந்த பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே, தெரியாதா? தெரியும், நான் இன்னும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்லையா, அவங்க இல்ல. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இல்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்க்கலான்னா பாதி வந்தேன். அவங்களுக்கு என்ன நடந்தது? நான் போயிட்டேன், இப்பதான் வந்திருக்கேன் கேட்டேன். ஐயா, அப்போ உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதா? நான் சொன்ன என்ன காட்டி நானே அதான் ரகசியமா பார்க்க வந்தேன். அவங்களுக்கு என்னாச்சுது? அதான் ஐயா, அந்த புள்ளைய அதெல்லாம் நாய்க்கு ஏறியாக்கிட்டானுங்க. அந்த தனசேகர் மூத்த மவன் தான். ஓ, என்னாச்சுது? அதான் உங்களுக்கு தெரியுமே, அந்த பொண்ணு ஒருத்தர உசுர காதலிச்சதுன்னு. ஆமா, அது தெரிஞ்சனால தானே அந்த பொண்ணை இங்க கொண்டு தங்க வச்சிருந்தானுங்க. அப்படியே இந்த பொண்ணு கொஞ்ச நாள்ல இறந்துரும் தான் இங்க கொண்டு வச்சாங்க. நான் ஐயா அப்போ புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்தேன். அந்த காட்டுவாசி பையன் இல்ல, அவன் ஒரு மாட்டு பையன். எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு அங்கேயேதான் கண்டான். எனக்கு தான் பாவமா இருந்தது. எனக்கு கிடைக்க சாப்பாட்டை செத்தே கொடுப்பேன். கொஞ்ச நாளைக்கு அப்பதான் தெரிஞ்சது அது மாசமா இருந்ததுன்னு. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அந்த பொண்ணு மாசமா இருந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. அப்புறம் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு யாருக்கிட்டே சொல்லிடாதீங்கன்னு உசுர கையில புடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. சரி, அந்த பொண்ணு சாகதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பேரை சொல்லி அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா. எந்த பொண்ணு? அதான் நம்ம தசவலிக்கு பக்கத்துல ஒரு ஊர் உண்டு. அது ஒரு ஜோசப் கான்வென்ட் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலு. ஜோசப் கான்வென்ட். அங்க இருந்துதான் இசை. ஆமையா, அந்த பொண்ணு சாகதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லிச்சது. எனக்கும் வேற வழி தெரியல. நானும் அந்த பொண்ணை இன்னொரு வழி இருக்குது, நாய் இவங்கெல்லாம் பார்க்க முடியாத வழியா இருந்தது. அந்த வழியா அந்த பொண்ணு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணும் அவங்களும் மணிக்கணக்கில் பேசினாங்க. அந்த பொண்ணு ஓன்னு அழுதுச்சுது. அந்த ரவி பொண்ணு அந்த சின்ன பொண்ணு கையில அந்த குழந்தைய கொடுத்துட்டு இறந்து போச்சுது. பாவம், அதுவே ஒரு குழந்தை. அந்த கையில ஒரு குழந்தை இருந்தோடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டு. அந்த இசை பொண்ணு ரொம்ப அழுதா. என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியல.
அதுக்கப்புறம் அந்த குழந்தை என் கையில கொடுத்துட்டு ஓடி போய் எங்கேயோ ஃபோன் பண்ண போச்சுது அந்த குழந்தை. கூட இன்னொரு பொண்ணு வந்தா. 2 பேருமே அழுதாங்க. பரவே அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம அந்த 2 பொண்ணுங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணே, என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு? சரி, அத கூட வந்தது யாரு? 2 அக்கா தங்கச்சி மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. 2 ரொம்ப அழுதுச்சு. அதுலயும் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அழுது மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். அந்த பொண்ணால அதை ஜீர்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க இங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனசேகருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். குழந்தை பிறந்ததுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லாம ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எதையாக்கிட்டாங்க ஐயா. அப்புறம் அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ஐயா, அது அப்படியே போயிடுச்சுது. டேய், அந்த தனசேகர சாவல என் கையாண்டா இருக்கணும். அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுய்யா. அந்த பொண்ணு என்ன தூர போ சொல்லிட்டு அந்த இசை பொண்ணும் அந்த ரவி பொண்ணும் தான் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடூரமா சாகடிச்சிட்டானுங்க தம்பி. அப்போ தனசேகருக்கு அந்த குழந்தை பத்தி எதுவுமே தெரியாது, அப்படிதானே? தெரியாதுய்யா, சொல்லிடாதீங்க ஐயா. கண்டுபிடிச்சே கொண்டுருவா. இல்லையா, சத்தியமா சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. என்னங்க, இந்த பணத்தை உங்க கை செலவு வச்சுக்கோங்க. இல்ல தம்பி, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல, அந்த டீச்சரை பாதுகாத்தீங்களே, அதுக்காக தான். இந்தாங்க. சரி, நாங்க வந்துட்டு பொண்ணு இருக்கோம். தெரியாதுய்யா. ரொம்ப நன்றியா. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பொண்ணு விரும்பின பையன் யாரு, அந்த பொண்ணு விரும்பின ஆளு யாரு. இப்ப அந்த குழந்தை யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம ராஜா தானே? ஆமாண்ணா. ஆனா அவன் நம்ம வீட்டு ஜாலியில இருக்கான். அதோட பயமா இருக்கு. என்னடா உடனே இருக்கீங்க? இவங்க என்னன்னா அந்த குழந்தைய இசை எடுத்துட்டு போனான்னு சொல்றான். அந்த பையன் தான் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ராஜா. ஆனா அந்த பையன் ஜாடா ஃபுல்லா எங்க வீட்டு ஜாடையில இருக்குது. அப்போ ரெபி டீச்சர் விரும்பினது நம்ம அண்ணனடா. ஆனா நம்ம அண்ணன் எதுக்கு ரெபி டீச்சர் தான் விரும்பணும்னு சொல்லவே மாட்டேங்கிறான். பேரை கேட்டா கோவப்படுறான். ஏதோ ஒரு சரி நடந்திருக்குடா. என்னமோ ஒரு பெரிய சரி நடந்திருக்குது. என்னமோ இருக்குது. ராஜா நம்ம வம்சம் தாண்டா. ராஜா நம்ம வம்சம் தாண்டா. சத்தியமா சொல்றேன், அவன் நம்ம அண்ணன் பிள்ளையதான். அண்ணன் விரும்பினது ரெபி டீச்சர் தான். அதனாலதான் இந்த படுப்பாவிகள் இந்த வேலை பார்த்திருக்கானுங்க. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு கொடூரமா சாகடிச்சிருக்கான். அப்படின்னா அவனோட உண்மையான சீரமா எப்படி இருக்குன்னு பாத்துக்க. சொந்த பொண்ணையே இந்த அளவுக்கு பண்றான்னா அவன் உண்மையான சீரமா? அண்ணா, நான் ரேச்சல் வேலைக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு. இல்ல, அவளை பாதுகாக்க அங்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ரேச்சலுக்கு இங்க பார், கொஞ்சம் ரேச்சல் நீ கவனமா தான் இருக்கணும். அண்ணன் இப்படி சொல்ல நினைக்காத. அவ சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கும். அவ என்ன பண்ணுவா? ரேச்சலுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆனா அவ சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ ரேச்சலுக்கும் அந்த குழந்தை அக்கா குழந்தைன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ அக்கா லவ் பண்ணது யாருன்னு கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ இசை கூட இருந்திருக்கா. இசை அடிக்கடி மாமா மாமான்னு சொல்லுவா. ஆனா அவ சொல்ல நேரம் பார்த்தா நம்ம அண்ணன் தான் வந்து நிப்பான். அதே நேரத்துல ஒரு நாள் இசை நம்ம ரெபி டீச்சர் காதலிக்கிறாங்கன்னு ஸ்கூல் ஃபுல்லா பரப்பி விட்டுட்டா. நான் அதை அப்போ பெருசா எடுத்துக்கல. ஆனா அவ பெரும்பாலும் நம்ம அண்ணன் கூட தான் அவளை பார்த்திருக்கேன். நான் சத்தியமா அவ நம்ம அண்ணன் தான் மாமான்னு சொல்லுவான்னு எனக்கும் தெரியாது. ஆனா உண்மையில எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா நான் பார்க்க நேரம் நம்ம அண்ணன் கூட தானே இருந்தா. இசைக்கு எந்த விவரமும் தெரியலடா. அவன் சின்ன பொண்ணா இருந்திருக்கா. இல்லைன்னா இன்னத்துக்கு அவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாத அமைதியில இருக்கா. அவளுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சதே அவ ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். வா, ராஜாவை பார்க்கலாம். மனசு வலிக்குது. அப்போ ராஜா எங்கன்னு வளர்ந்தா? அவங்க இப்பதானே கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம அண்ணன் புள்ள நம்ம வீட்டு வாரிசுடா. ஆனா அது 4 வருஷம் வாழ்ந்திருக்கு. அவனை சும்மா விடக்கூடாதுடா. சும்மாவே விடக்கூடாது. துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்டா. அவன் எதுக்காக இவ்வளவு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் ஏன் பண்றான்? எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல்லாம் உனக்காக, ஒருத்தனுக்காக தான்.